அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ் ரஹலி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக, இன்ஷா அல்லாஹ், ஆமீன். இருண்டு கிடந்த இவ்வுலகிற்கு ஒளிவிளக்காய் திகழ்ந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தோழர்கள், சஹாபாக்கள், குடும்பத்தினர் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபிஈன்கள், தப தாபிஈன்கள் மீதும், இந்த குழுமத்தில் ஒன்றிணைந்திருக்கும் உங்கள் மீதும் எங்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் உண்டாகட்டும், இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதக்கத்துல் ஃபித்ரா. சதக்கத்துல் ஃபித்ரு ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்று சவ்வாலுடைய முதல் பெருநாளுக்கு முன்பாக கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன தர்மத்திற்கு பேர் தான் சதக்கத்துல் ஃபித்ரு அல்லது சக்காத்துல் ஃபித்ரு என்று கூறப்படும். இதை நமது தமிழ் மொழியில் ஃபித்ரா என்று நம்ம கூறிக்கிட்டு இருக்கோம் வழக்கமாக. ஃபித்ரு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோன்பை முடித்தல் என்று பொருளாகும். அதாவது ரமலான் மாத நோன்பை முடிக்கின்றோம் என்ற அடிப்படையில் இது கொடுக்கப்படுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், சதக்கத்துல் ஃபித்ரு, சதக்கத்துல் ஃபித்ரா என்று கூறப்படுகின்றது. இதற்கும் பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒவ்வொருவருடைய திம்மா, அதோட பொறுப்போடு சம்பந்தப்பட்டதாகும். இது ஆன்மாவையும் உடலையும் சுத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தர்மமாகும். இந்த ஃபித்ராவில் நிறைய சட்ட விளக்கங்கள் உள்ளன. அதோட சட்டம் மற்றும் அதோட ஆதாரங்கள் பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஃபித்ரா கொடுப்பது வாஜிப், அதாவது கட்டாய கடமையாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சதக்கத்துல் ஃபித்ராவை ஒரு சாஉ என்பது பேரித்தம்பழமோ அல்லது பார்லியோ அல்லது நம்ம ஊரில் என்ன நம்மளுக்கு இருக்கோ, நம்ம ஊரில் இப்போ அரிசி, கோதுமை, இந்த மாதிரி விளையிற என்னென்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு நம்ம கொடுக்கறது பேர் தான் சதக்கத்துல் ஃபித்ர். இது ஆண், பெண், சிறியவர், பெரியவர் என எல்லா முஸ்லீம்கள் மீதுமே கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. ஃபித்ராவோட நிபந்தனைகள் என்ன மற்றும் அதை கொடுக்கறதுக்கு உண்டான கடமையானவர்கள் யார் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஃபித்ரா கொடுப்பது பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண், பெண், சுதந்திரமானவர், அடிமை என எல்லா முஸ்லீம்களின் மீதுமே கடமையாக்கப்பட்டிருக்கு. இதற்கு நான் சொன்ன இந்த மேற்கூறப்பட்ட நபி மொழி தான் ஆதாரமாக இருக்குது. இப்போ 4 மாதங்கள் பூர்த்தி ஆயிடுச்சு, ஒரு கருவில் உள்ள குழந்தை 4 மாதங்கள் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு ஃபித்ரா கொடுப்பது முஸ்தஹப் ஆகும். முஸ்தஹப்ன்றது விரும்பக்கூடிய செயல்களாகும். நமது சலஃப்லாம் என்ன சொல்லியிருக்கா, அதாவது நம்மளோட சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருவில் இருக்க குழந்தைகளுக்காகவும் ஃபித்ரா கொடுக்கும் வழக்கமுடையவராக அந்த காலத்திலே அரபு மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஸ்மா இப்னு அஃபான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறியிருக்காங்க, நானும் மற்ற பல நபி தோழர்களும் இவ்வாறு கொடுத்து வந்ததாக நிறைய அறிவிப்புகளில் வந்திருக்கு. ஒவ்வொருவரும் தன் சார்பாக யாரை பராமரிப்பது தன் மீது கடமையாக இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவர் இருக்காருன்னா அவங்களோட மனைவி, அடிமை, நெருக்கமான உறவினர்கள் போன்ற இவங்களுக்காக எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா அவங்க ஃபித்ரா கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு தந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்கள சார்ந்திருக்கிற மனைவி, அவங்களோட குழந்தைகள், தாய் தந்தையர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க ஃபித்ரா கொடுக்கணும். ஒரு அடிமைக்கு யாருன்னா அவங்களோட எஜமானர் ஃபித்ரா கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை தெரிவிக்கிறதாக நான் செவியுற்றேன் அப்படின்னு கூறுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபித்ரா தர்மத்தை தவிர அடிமையில் வேறு எந்த விதமான தர்மமும் இல்லை. அதாவது அடிமைக்குன்னு எந்த விதமான ஒரு தர்மமும் கிடையாது. சதக்காவோ ஜக்காத்து கொடுக்குறதோ இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களும் என்ன பண்ணணும், ஃபித்ரா கொடுக்கணும். ஃபித்ரு அவங்களுக்கும் கட்டாயம் கடமையாக இருக்கின்றது. ஃபித்ரா கடமையாகிறதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அவங்க முஸ்லீமாக இருக்கணும். காஃபிர் அல்லது நிராகரிப்பாளர்கள் மீது ஃபித்ராவோட கடமை ஆகாது. 2வது பார்த்திங்கன்னா, பெருநாளுடைய பகலிலும் அதை தொடர்ந்து வருகின்ற இரவிலும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தேவையான உணவோ அந்த செல்வமோ அவங்கள்ட்ட இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தாராளமாக அந்த ஃபித்ராவுடைய இதை கண்டிப்பான முறையில் நிறைவேற்றணும், இன்ஷா அல்லாஹ். ஃபித்ரா எதனால் கடமையாக்கப்பட்டிருக்கு, அதோட தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நோன்பாளி நோன்பு இருக்கிறோம். நம்ம இப்போ எல்லோரும் நோன்பு இருக்கும்போது நம்ம எல்லாருமே ரொம்ப 100% பர்ஃபெக்டாக நோன்பு இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? ஏதாவது வீணான செயல்கள் பண்ணியிருப்போம், பாவமான பேச்சுக்கள் நம்மள்ட்ட நிகழ்ந்திருக்கோம், ஏதாவது ஒரு புறம் பேசியிருப்போம், ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கும் இல்லையா? அந்த தவறை சரி செய்கிறதுக்காக தான் இந்த ஃபித்ரா கொடுக்கறது கடமையாயிருக்கு. அந்த ஃபித்ரா இந்த நோன்பாளியோட
குற்றங்கள் குறைகளை வந்து பரிசுத்தப்படுத்துகின்றது. அதே போல் பெருநாள் அன்னைக்கு யாரும் வந்து யார்ட்டையும் கையேந்தாமல் நிற்கிறதுக்கு கையேந்தி நிற்காமல் இருக்கின்றதுக்காகவும் இந்த நிகமத்தை வந்து அல்லாஹத்தாலா வழங்குகின்றான். இந்த சூழ்நிலை வந்து என்னென்னா ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த தேவையை வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியுது இல்லையா, அதுவும் வந்து இந்த ஃபித்ராவுடைய கடமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த ஏழை எளியவர்களிடம் இந்த வறியவர்களும் என்னது அவங்களும் வந்து அந்த தினத்தை வந்து ரொம்ப மன நிறைவோடையும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருந்துருக்கான். இதன் மூலம் என்ன பண்ணுதுன்னா எல்லா தரப்பு மக்களும் வந்து மகிழ்ச்சியாக வந்து ஒரு நாளாக இந்த பெருநாள் வந்து ஆகிவிடுது. வீணான சொல் செயல்களிலிருந்தும் பாவமான செயல்களிலிருந்தும் நோன்பாளி சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் இருப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்ராவை வந்து கடமையாக்கி இருக்கின்றார்கள். இதன் மூலம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரமலான் மாதம் ஃபுல்லாக பகலில் ஃபுல்லாக நோன்பு நோற்று இரவில் ஃபுல்லாக வணங்கி இன்னும் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லமல்கள் வந்து செய்கிறோம் இல்லையா. அல்லாஹ் வந்து தனக்கு அருள் புரிந்ததற்காக இந்த ஃபித்ராவை வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கறது மூலம் நம்ம வந்து அல்லாவுக்கு வந்து நன்றி செலுத்துகிறோம். அடுத்து வந்து ஃபித்ராவுடைய அளவு என்ன, அதை வந்து யாருக்கு எப்போது கொடுக்கணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தனது ஊரில் வந்து பொதுவாக எது கிடைக்குதோ அதைத்தான் வந்து ஃபித்ராவாக கொடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழங்கள், திராட்சைப்பழம், அரிசி, சோளம், பாலாடை இன்னும் போன்ற உணவுகளிலிருந்து நம்ம வந்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பேரிச்சம்பழம் அல்லது ஒரு வந்து பார்லி, கோதுமை, கோதுமை அந்தந்த ஊரில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து இருக்கோ அதை வந்து ஃபித்ராவாக கொடுக்கறது வந்து அடிமை மீதும் சுதந்திரமானவராக இருக்கிறவங்க மீதும் ஆண், பெண், சிறுவர், பெரியவர் என எல்லா முஸ்லீம்கள் மீதுமே கடமையாக்கியிருக்காங்க. அதாவது பல நபர்கள் வந்து தங்களோட ஃபித்ராவை வந்து ஒரே ஒரு நபருக்கு கூட கொடுக்கலாம், அல்லது ஒரே ஒரு நபர் வந்து ஃபித்ராவை வந்து பல நபர்களுக்கும் பிரித்து கொடுக்கலாம். உணவு தானியங்களுக்கு பதிலாக வந்து இந்த கிரயத்தை வந்து ஃபித்ராவாக கொடுக்கக்கூடாது. அதாவது காசு பணமாக கொடுக்கறது இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஃபித்ரான்றது என்னென்ன நம்மளோட அந்த ஊரில் வந்து என்ன விளைச்சல் இருக்குது, நம்மளுக்கு என்ன வந்து இலகுவாக கிடைக்குதோ அதை வச்சு நம்ம கொடுக்கறது ஃபித்ரா வந்து ரசூலுல்லாஹ் வந்து கடமையாக்கியிருக்காங்க. ஃபித்ரா என்பது உணவு தானியங்களிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு வணக்கமாகும். ஆகவே உணவு தானியம் அல்லாததை ஃபித்ராவில் கொடுப்பது கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது ஃபித்ராவாக நிறைவேறாது. ஃபித்ரா வந்து எப்போது வந்து கடமையாகின்றது, அது எப்போது வந்து கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பெருநாளுக்கு இரவோட முன் இருக்கு இல்லையா, அதாவது சூரியன் மறைந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துலேருந்து ஃபித்ராவோடைய கடமை வந்து நம்மளுக்கு நிறைவாகுது. ஏன்னா அப்போது தான் ஒரு அடியான் வந்து என்ன பண்ணுறான், தன்னோட ரமலான் மாத நோன்பு வந்து முடிக்கிறான் இல்லையா. ஸோ வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருநாளோட இரவுக்கு முன் சூரியன் மறைந்த நேரத்திலிருந்து இந்த ஃபித்ரா வந்து கடமையாக்கியிருக்கேன் அப்படின்றத அல்லாஹ் தஆலா கூறியிருக்கான். ஃபித்ராவை நிறைவேற்ற வந்து 2 நேரங்கள் வந்து உள்ளன. ஒன்று வந்து என்னென்னா நிறைவேற்றுவதற்கு சிறப்பான நேரம், 2வது வந்து அனுமதிக்கப்பட்ட ஆகமான நேரம். சிறப்பான நேரம் என்றுன்னு பார்த்தீங்கன்னா பெருநாளுடைய ஃபஜ்ருடைய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் மாறமானதிலிருந்து பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவதற்குள்ள சிறிது நேரத்திற்கு முன்பு வரை, அதாவது காலையில் ஃபஜ்ர் தொழுதுலேருந்து நம்ம பெருநாளோட தொழுகைக்கு நம்ம திடலில் போய் தொழுகிறோம் இல்லையா, அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கறது வந்து என்னென்னா சிறப்பான நேரம். இந்த ஃபித்ராவுடைய காசை கொடுக்கறதுக்கு சிறப்பான நேரமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்பு ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். அதாவது நீங்கள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபித்ராவை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து கட்டளையிட்டிருக்காங்க நம்மளுக்கு. 2வது வந்து அனுமதிக்கப்பட்ட ஆகுமான நேரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருநாளோட ஒரு நாள் இருக்கு இல்லையா, பெருநாள் வருவதற்கு 1 நாட்கள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பாக ஃபித்ராவை கொடுப்பது. இது வந்து ஆகுமாக்கப்பட்டது. ஆனால் சிறப்பானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருநாளோட ஃபஜ்ரோட தொழுகை இருக்கு இல்லையா, ஃபஜ்ரோட தொழுகையிலேருந்து நீங்கள் பெருநாள் தொழுகை தொழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நேரங்கள் தான். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும், அதை விட்டும் பிற்படுத்துவது கூடாது. அப்படி ஒருவர் பிற்படுத்தி கொடுத்தால் அது வந்து என்னது ஒரு பொதுவான தர்மமாகத்தான் இருக்கும், ஒரு பொதுவான சதக்காவாகத்தான் இருக்குமே தவிர அது வந்து ஃபித்ராவுடைய காசாக இருக்காது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பெருநாள் தொழுகைக்கு முன்னவே நம்ம கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.
வீணான சொல் செயல்களிலிருந்தும் பாவமான காரியங்களிலிருந்தும் நோன்பாளியை சுத்தப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாக இருப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். யார் அதை பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விடுவார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபித்ராவாக இருக்கும். யார் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் ஃபித்ராவை கொடுப்பார்களோ அது ஏனைய உபரியான தர்மங்களில் ஒரு தர்மமாகவே இருக்கும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வாக்கு. அல்ஹம்துலில்லா இன்றைக்கி நம்ம ஃபித்ராவுடைய சட்டங்கள் மற்றும் அதோட வகைகளை பற்றி அல்ஹம்துலில்லா பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இது போல் மேலும் இஸ்லாமிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய அல் முக்மின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னிடமிருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டாலும் அதை பிறருக்கு எத்தி வைங்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அதை கற்று நம் செயல்படுத்தி பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.